கிறிஸ்துவில் அன்பானவர்களே, வெற்றி சிறந்த கர்த்தர் என்று சொல்லி வேத புத்தகத்திலிருந்து ஒரு 4 சம்பவங்களை உங்கள் முன் வைத்து கர்த்தர் எப்படி நமக்காக வெற்றி சிறக்கிறார், நம்மை எப்படி வெற்றி சிறக்க பண்ணுகிறார் என்பதை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். அல்லேலூயா. வெற்றி சிறந்த கர்த்தர். கர்த்தர் எப்பொழுதும் ஜெயம் நிறைந்தவர். அவரிடத்தில் ஒரு தோல்வியோ ஒரு பின்னடைவோ கிடையவே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் எப்பொழுதும் ஜெயம் எடுத்துக்கொண்டே இருக்கிறவர். அதே வேளையில் அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு, அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு, அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு, அவர் வழி நடக்கிறவர்களுக்கும் தன்னுடைய ஜெயத்தை தந்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நமக்கு முன்னணியில் நின்று நமக்காகவும் ஜெயம் எடுத்துக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஜெயத்தை நாம் அனுபவித்து கர்த்தருக்குள் ஜெயம் சிறந்தவர்களாய், வெற்றி சிறந்தவர்களாய் முன் செல்ல நமக்கும் கிருபை தருகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அன்பானவர்களே, முதலாவது செங்கடலில் மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தர். செங்கடலில் மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தர். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவன் இஸ்ரவேலருக்காக அன்றைக்கு ஒரு பெரிய ஜெயத்தை அவர் முன்னின்று அவர் பெற்றார். அதை இஸ்ரவேலர் அனுபவித்தார்கள். அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எகிப்திலே சுமார் 430 ஆண்டுகளாக அடிமைப்பட்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய மாபெரும் கிருபையினால் மோசே ஆரோன் மூலமாக பார்வோனுடைய கையிலிருந்து விடுவிக்கப்பட்டு சந்தோஷமாய் அவர்கள் பயணம் புறப்பட்டார்கள். ஆண்டவர் அவருடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணின கானான் தேசத்துக்கு நேராக பயணம் புறப்பட்டார்கள். அந்த பயணத்தின் முதல் கட்டம் அப்படியே செங்கடலுக்கு நேராக நடந்தார்கள். செங்கடல் கரையில் வந்தார்கள். அந்த நேரத்திலே திடீரென்று பார்வோனுடைய இருதயம் கடினப்படுத்தப்பட்டு, இந்த மக்களை நாம் ஏன் விட்டுவிட்டோம், இவளை விடக்கூடாது, இவர்களை வைத்து நல்லா வேலை வாங்கினோம், சம்பளத்தையும் சரியாக கொடுக்காம நல்லா வேலை வாங்கி நாம் பட்டணங்களை எல்லாம் கட்டினோம், இனி நமக்கு இந்த மக்கள் போய்விட்டால் நஷ்டமாகிவிடுமே, விடக்கூடாது, பிடியுங்கள் என்று சொல்லி அவன் தன் சேனையெல்லாம் எடுத்துக்கொண்டு பின்னாலே துரத்தி வந்தான். இவர்கள் செங்கடல் கரையில் நிற்கும் பொழுது இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் அவர்கள் மாட்டிக்கொண்டார்கள். முன்னே போக வழி இல்லை, கடல். வேறு வழியாய் திரும்பி போகலாம் என்றால் பின்னால் பார்வோனுடைய சேனை அவங்க கையில் விழ வேண்டியதாக இருக்கும். கடலில் விழுவதா, இந்த சேனையுடைய கையில் விழுவதா, இக்கட்டாக மாட்டிக்கொண்டார்கள். அந்த நேரத்தில் அவள் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள், கூப்பிட்டார்கள். அதுவும் பாருங்க, அவங்களுடைய முறையிடுதல் கொஞ்சம் வித்தியாசமானது. உடனே மோசையை பார்த்து, நீ தான் எங்களை தொந்தரவு உண்டு பண்ண, நாங்கள் பேசாமல் எகிப்திலே வேலை செஞ்சு பழச்சிக்கிட்டு இருந்தோம், எங்களை அங்கே கானானு கொண்டு போகிறேன்னு சொல்லி எகிப்திலேருந்து கூட்டிகிட்டு வந்து இப்போ பாரு எல்லாரும் சாக போகிறோம், எங்களுக்கு எகிப்தில் பிரேத குழிகள் இல்லை என்றா நீ இப்போ கடலில் எங்களை தாழ்த்துவது கொண்டு வந்தா என்றெல்லாம் சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் மோசே திடப்பட்டான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவள் கர்த்தரை நோக்கி பார்த்தான். கர்த்தர் சொன்னா, மோசே, இங்கே எதுக்கு நீ முறையிட்டு பார்த்து கொண்டிருக்கிறாய், நீ போ, நீ உன்னுடைய கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு, அதை 2ஆ பிளந்து விடு என்று சொன்னார். அல்லேலூயா. அதே போல மோசே கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து செய்தார். கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிரித்தார். அல்லேலூயா. அப்பொழுது ஜலம் 2ஆக பிரிக்கப்பட்டு நடுவிலே வழி திறந்தது. அந்த வழியிலே இந்த ஜனங்கள் ஆழங்களிலே வெட்டாந்தரையில் நடந்து போனது போல அழகாக நடந்து சென்றார்கள். அல்லேலூயா. 2 பக்கம் தண்ணீர் மதில் போல நின்றது. ஒரு மாபெரும் அற்புதம் அன்று இரவு நடந்தது. அதிலே இஸ்ரவேலர்கள் பத்திரமாக அந்த செங்கடல், விழுங்க வேண்டிய செங்கடலே இப்பொழுது பாதுகாப்பாய் நிற்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் செய்து அதற்கூடாக அவர்களை நடத்தி அக்கறை கொண்டு போனார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படி அக்கறை கொண்டு சென்ற பொழுது இந்த எகிப்தியரின் சேனைகள்
ஏற்கனவே இருதயம் கடினப்பட்டு தான் அவன் வந்திருக்கிறான். இப்போ அதிகமாக இருதயம் கடினப்பட்டு இந்த சூழ்நிலையிலும் அவர்கள் நடந்தால் நாமும் நடப்போம், பின்னால் போவோம் என்று சொல்லி கடலுக்குள் இறங்கினார்கள். இங்கே கர்த்தர் அற்புத வழி திறந்து வச்சிருக்கிறார். அவன் அதிலையும் துணிகரமாக அந்த அற்புத வழிக்குள் அவன் துணிந்து இறங்கி வந்தான். கடைசியில் நடந்தது என்ன? இஸ்ரவேலர்கள் கரையேறினார்கள். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டான், திரும்ப உன் கையை நீட்டு. அப்பொழுது அவன் தன் கோலை நீட்டின பொழுது அந்த சமுத்திரம் பிரிந்து நின்றது. மறுபடியும் அது ஒன்று சேர்ந்தது. அதன் நடுவிலே பார்வோனின் சேனைகள் முழுமையும் அழிக்கப்பட்டு போயிற்று. அல்லேலூயா. அப்பொழுது இஸ்ரவேலர்கள் பாடின பாட்டைத்தான் நான் வாசித்தேன். யாத்ராமு 15:1 கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் என்று பாடினார்கள். அல்லேலூயா. மோசே வெற்றி சிறந்தார் என்று பாடவில்லை, நாங்கள் வெற்றி சிறந்தோம் என்று சொல்லவில்லை. கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் என்று சொன்னார்கள். அல்லேலூயா. நாமும் கூட எப்பொழுதும் இந்த பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். நமது வாழ்வில் வெற்றி வரும் பொழுதெல்லாம் தேவனைத்தான் மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. நமக்காக உதவி செய்தவர்களை அல்ல, நமக்காக ஜெபம் பண்ணினவர்களை அல்ல, நம்முடைய விசுவாசம், நம்முடைய ஜெபம், தியாகம் அவைகளை அல்ல. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அது பெரிய கிருபை, தேவன் நமக்கு தந்த கிருபை. ஆனால் நாம் மகிமைப்படுத்த வேண்டியதோ கர்த்தரை மட்டும்தான். அல்லேலூயா. கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் என்று முறையாக பாடினார்கள். குதிரைகளையும் சேனை வீரரையும் என்ன செய்தார்? குதிரை வீரரையும் கடலிலே அமிழ்த்தி போட்டார் என்று பாடினார்கள். அல்லேலூயா. இப்போ இங்கே கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். இந்த வெற்றியிலே ஒரு பகுதியை நாம் கொஞ்சம் கவனிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன்னிருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் ராம் முழுவதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. அல்லேலூயா. இங்கே கர்த்தர் வெற்றி சிறந்தார். வெற்றி சிறக்கும் பொழுது 2 கூட்டத்தார். ஒன்று எகிப்தியர்கள், இஸ்ரவேலரை அடிமைப்படுத்தினவர்கள், சம்பளம் கொடுக்காமல் கடுமையான வேலை வாங்கி கஷ்டப்படுத்தினவர்கள், அவர்களை 2ஆம் தர குடிமக்களாக நடத்தினவர்கள், பல கஷ்டங்களை துன்பங்களை இழைத்தவர்கள். அந்த இஸ்ரவேலருடைய முற்பிதாவாகிய யோசேப்பு இதே எகிப்து நாட்டுக்கு பஞ்சகாலத்தில் செய்த உதவியை மறந்து போனவர்கள், நன்மைக்கு தீமை செய்தவர்கள், துரோகம் பண்ணினவர்கள். அப்படிப்பட்ட ஒரு எகிப்தியரின் கூட்டம், எகிப்தியரின் சேனை ஒரு பக்கம். மறுபக்கம் இந்த பாடுகளெல்லாம் பட்ட பல வருடங்களாய், சில நூற்றாண்டுகளாகவே, 430 ஆண்டுகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அவ்வளவு கஷ்டப்பட்ட தேவ ஜனங்கள். அல்லேலூயா. இப்ப இந்த 2 கூட்டத்தார் நடுவிலே கர்த்தர் ஒரு யுத்தத்தை நடப்பிக்கிறார். அல்லேலூயா. அவருடைய யுத்தத்தை பாருங்கள். அந்த பொல்லாதவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும், பாதிக்கப்பட்ட என் மக்களுக்கு ஒரு பெரிய நன்மை நான் செய்ய வேண்டும். அல்லேலூயா. இது ஒரு பெரிய நியாய தீர்ப்பின் யுத்தமாக இருக்கிறது. இது தப்பு செய்தவனுக்கு தண்டனை வழங்குகின்ற ஒரு யுத்தமாக இருக்கிறது. இது பாடுபட்டவனுக்கு நல்ல பலன் அளிக்கின்ற ஒரு மாபெரும் யுத்தமாக இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இறங்கி வந்து நின்று அதை நடப்பித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு நமக்காகவும் இதே கர்த்தர் இறங்கி வந்து நின்று யுத்தத்தை நடப்பிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நாம் படுகிற பாடுகள் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். சில வேளை நாட்கள் நீண்டு கொண்டு போகலாம், மாதங்கள் வருடங்கள் கூட நீண்டு கொண்டு போகலாம். ஆனால் நிச்சயம் உனக்கு ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது.
உன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு உண்டு, உன் பாடுகளுக்கு ஒரு முடிவு உண்டு, பிறர் உனக்கு இழைக்கின்ற தீமைகளுக்கு ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. ஆபிரகாம் பிதா காலம் தொடங்கியே இவர்களுக்குள் ஊட்டப்பட்ட நம்பிக்கை, நமக்கு ஒரு கானான் தேசம் உண்டு. அல்லேலூயா. அந்த நம்பிக்கையே சிதைந்து போய் கிடந்தார்கள் எகிப்துக்குள்ளே. வருஷங்கள் போயிட்டு இருக்கிறதே, இனி எங்களுக்கு என்ன விடுதலை, இனி எப்போ நாங்கள் கானானுக்கு போவது? பலரும் மறந்தே போயிருப்பார்கள். ஆனால் கர்த்தர் மறந்து போகவில்லை. அல்லேலூயா. மோசேயை இவர்கள் அறியாத நிலையில் வெளியே வைத்து 40 ஆண்டுகள் உருவாக்கி அவனை கொண்டு வந்து நிறுத்துகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய யுத்தம் அங்கே ஆரம்பிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியில் அந்த யுத்தத்தினுடைய முடிவு, மோசே அனுப்பி பார்வோனிடத்தில் பேச தொடங்கினிலிருந்து ஆரம்பித்த யுத்தம் முடிவு செங்கடலிலே நடந்தது. தேவ ஜனத்துக்கு பெரிய வெற்றி உண்டாயிற்று. அல்லேலூயா. சகோதரனே, சகோதரியே, உன் தனிப்பட்ட பிரச்சனையா இருக்கலாம், குடும்பம் சந்திக்கிற பிரச்சனையா இருக்கலாம், ஒரு கூட்டம் ஜனங்களாக நீங்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கலாம், கிறிஸ்தவர்களாய் இருக்கிறதுனால பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கலாம், கர்த்தருடைய விசுவாசிகளாய் மாறினதுனால நீங்கள் அனுபவிக்கின்ற பாடுகளாக இருக்கலாம். எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. கர்த்தர் உனக்காக ஒரு யுத்தம் பண்ண போகிறார். ஒரு பெரிய வெற்றியை உனக்காக தரப்போகிறார். அல்லேலூயா. உன் நம்பிக்கை ஒரு பொழுதும் வீண் போகாது. அந்த கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையை ஒரு பொழுதும் இழந்து விடாதிருங்கள். ஆமென். இன்னைக்கு உங்களுக்கு அந்த எகிப்துக்குள்ள அந்த இஸ்ரவேலர் இருந்தது போல நம்பிக்கையே இல்லாத ஒரு நல்ல ஒரு காரியம் கூட இனி இதிலிருந்து விடுதலை வரும்னு சிந்திக்கிறதுக்கு நம்மளுக்கு முடியல. அப்படித்தான் இருக்கு. ஆனாலும் உனக்குள் கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. அல்லேலூயா. உனக்கு தெரியும் இதில் ஜெயம் வரும் என்று சொல்லி அதை எதிர்பார்த்திரு. அதற்காக கர்த்தரை மாத்திரம் நம்பிக்கொண்டிரு. கர்த்தர் சீக்கிரமாய் செய்வார். அல்லேலூயா. அவருடைய யுத்தம் ஆரம்பிக்கும் பொழுது பாருங்க, அந்த வசனத்திலே நாம் கவனிக்கும் பொழுது அங்கே கர்த்தருடைய தூதனானவர் இந்த இஸ்ரவேலருக்கும் எகிப்தின் சேனைகளுக்கும் நடுவே வந்தார். அல்லேலூயா. இதுவரைக்கும் என்ன பண்ணாரு? முன்னே போனார். அப்படிதானே? இஸ்ரவேல் ஜனங்களை முன்னே நடத்தி கொண்டு போனார். ஆனால் இப்போ இதில் நம்ம ஊரில் சொல்லுவோம் 2ல் 1 தீர்க்கணும் அப்படி சொல்லுவோம். அதே மாதிரி கர்த்தர் முடிவெடுத்தார். 2ல் 1 இன்றைக்கு கிளியர். 2ல் 1ன்னு அவர் சொல்ல மாட்டார், அவருக்கு சாய்ஸ் கிடையாது. இதை கிளியர் பண்ணி இவங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கணும்னு நினச்சிட்டு அவர் 2 பேருக்கும் நடுவில் வந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நம் பாடுகள் நடுவிலும் கூட நமக்கு முன்தான் கர்த்தர் சென்று கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒருவேளை நேரடியாக பார்க்க முடியும், பார்க்க முடியாது, பல காலங்கள் அப்படி இருக்கும். ஆனால் நமக்கு ஒரு விசுவாசம் உண்டு. கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார், நமக்கு முன் சென்று கொண்டிருக்கிறார். ஆமென். ஆனால் உனக்காக இப்பொழுது ஒரு காரியத்தை செய்ய போகிறார். இந்த போராட்டத்தில் ஒரு முடிவை தருவதற்காக, இந்த யுத்தத்தில் ஒரு முடிவை தருவதற்காக கர்த்தர் உனக்கும் உன் சத்துருவுக்கும் நடுவே வருகிறார். அல்லேலூயா. நடுவே வருவது எதற்கு? உனக்கு ஜெயம் தருவதற்கு, உன் சத்துருவை முறியடித்து போடுவதற்கு. அல்லேலூயா. இன்றைக்கு இந்த வருஷத்தில் அது நமக்கு நடக்க வேண்டும். அல்லேலூயா. இத்தனை ஆண்டுகளாய் கர்த்தர் என்னோடு இருந்தார். இல்லாவிட்டால் நான் நிலை நிற்க முடியுமா? முடியாது. இத்தனை ஆண்டுகளாய் கர்த்தர் எனக்கு முன் சென்று என்னை நடத்தி வருகிறார். இல்லாவிட்டால் இவ்வளவு பாடுகள் நடுவிலே நான் இயேசுவை பின்பற்ற முடியுமா? முடியாது. ஆண்டவர் முன்னே செல்லுகிறார். ஆனால் இந்த ஆண்டிலே கர்த்தர் திடீரென்று உனக்கும் சத்துருவுக்கும் நடுவில் வந்து நியாயம் தீர்க்க போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே தேவ மக்களே, நாம் வைத்திருக்கிற விசுவாசத்தில் உறுதியாக இருப்போம். நாம் இயேசுவை பற்றி வாயினால் அறிக்கை பண்ணுகிற நல்ல வார்த்தைகளை இன்னும் தைரியமாக அறிக்கை பண்ணுவோம். இந்த முறுமுறுப்புக்கோ குறை சொல்லுகிறதுக்கோ இடமே கொடுத்துட வேண்டாம். நம்ம பின்மாற்றங்களுக்கு இடமே கொடுத்துட வேண்டாம். பயத்துக்கும் சந்தேகத்துக்கும் அவிசுவாசத்துக்கும் இடமே கொடுத்துட வேண்டாம். கர்த்தர் இந்த ஆண்டிலே நமக்கு நடுவில் வருவார். நமக்கும் சத்ருவுக்கும் நடுவில் வருவார். அல்லேலூயா. இது அப்படியே விசுவாசிங்க. கர்த்தர் இப்பொழுதே அதை செய்ய தொடங்கட்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நடுவில் அவர் வந்தார். என்ன? ரெண்டும் ஒன்றை ஒன்று நெருங்கி விடக்கூடாது. ரெண்டும் ஒன்றை ஒன்று நெருங்கி விடக்கூடாது. அப்போ ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு வழி திறக்கிறார்.
அதே வேளையில் வழியை திறந்தும் இவன் பக்கத்தில் வந்து பட்சித்தரக்கூடாதே, இவன் பின்னால் இருந்து வெட்ட ஆரம்பிச்சிடக்கூடாதே. ஆகையினாலே கர்த்தர் 2 பேருக்கும் நடுவில் வந்து ஒன்றோடொன்று நெருங்காதபடி இடைவெளி உண்டு பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 பேருக்கும் ஒரு வேறுபடுத்தினார். 2 கூட்டத்தையும் என்ன பண்ணாரு? வேறுபடுத்தினார், வேறுபடுத்தினார். அல்லேலூயா. அப்படி கர்த்தர் இந்த 2 கூட்டத்தின் நடுவிலே நின்றார். அது ஒரு பெரிய பாதுகாவலாய் மாறிவிட்டது. அல்லேலூயா. இல்லாட்டா வந்த வேகத்தில் வந்து பின்னால் வந்து வெட்ட ஆரம்பிச்சிருவான், பாதி விழுந்துரும், பாதி தான் செங்கடலை தாண்டி போகும். ஆனால் மோசே சொன்னான், ஒரு குழம்பாகிலும் பின் வைக்கப்படுவதில்லை. அந்த சவால் வார்த்தையை கர்த்தரும் கனம் பண்ணி, என் ஒரு பிள்ளைகள் கூட இவன் கையில் விழப்போகிறது இல்லை என்று சொல்லித்தான் நடுவில் நின்று பாதுகாத்தார். அல்லேலூயா. மோசேயுடைய வைராக்கியம். பார்வோனே, கொஞ்சம் பேரை விட்டுட்டு நாங்கள் பாக்கி பேர் அங்கே வெளியே போவோம்னு நினைக்காத. குழம்புன்னா என்ன? மாட்டுக்கு ஆட்டுக்கு காலில் இருக்கிற ஷூ. அந்த ஒரு குழம்பாகிலும் இங்கே விட்டுட்டு போக மாட்டோம் என்று அவன் சொன்னது. ஒரு ஆட்டையோ மாட்டையோ கூட எகிப்தில் விட்டுட்டு போக மாட்டோம், நாங்கள் எல்லாம் சேர்ந்து தான் புறப்பட்டு போவோம். அல்லேலூயா. அந்த வைராக்கியம் அவனுக்கு இருந்ததுனால கர்த்தரும் என்ன செய்தாரு? என் பிள்ளைகள் புறப்பட்ட பிள்ளைகள் ஒன்றாயிலும் இந்த பார்வோன் கையில் விழுந்துடக்கூடாதுன்னு தான் டக்கென்று அவர் நடுவில் வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளையே, உனக்குள் ஆவியில் சில வைராக்கியம் உண்டாகும் என்றால், உனக்குள் சில நல்ல தீர்மானங்கள் பிரதிஷ்டைகள் நீ எடுப்பாய் என்று சொன்னால், கர்த்தரும் அதை கனம் பண்ணி உனக்கும் சத்ருவுக்கும் நடுவில் வந்து நின்று உன்னை பாதுகாப்பார். அல்லேலூயா. நீ எப்படியோ ஏனோ அப்படி போயிட்டே இருந்தேன்னா இந்த கிரியெல்லாம் உனக்கு நடக்க முடியாது. நீ ஒரு வைராக்கியமாக இயேசு என்று சொல்லி ஆவியில் ஒரு வைராக்கியம் கொண்டால்தான் இயேசு இப்படி செய்ய முடியும். அல்லேலூயா. சிலருடைய வாழ்க்கையில் மட்டும் இப்படிப்பட்ட கிரியை நடக்குது. சிலருடைய வாழ்க்கை அப்படி வெற்றி கிடைச்சது போலையும் தோல்வி வந்தது போலையும் அப்படியே போயிட்டு இருக்கு என்று பார்த்தால், அவங்க வாழ்க்கையில் சில திட்டமான தீர்மானங்கள் இல்லை, சில பிரதிஷ்டைகள் எடுக்கிறார்கள் இல்லை, தைரியமாக நிற்கிறார்கள் இல்லை. அதனால கர்த்தரும் அவர்களுக்காக திட்டமா நிற்க முடியாது. ஒரு ஆமென். நிச்சயமாக தானியேல் இதை சாப்பிட மாட்டேன்னா சாப்பிட மாட்டேன் அப்படித்தான் நின்னான். இப்படித்தான் ஜெபிப்பேன்னா அப்படித்தான் ஜெபிப்பேன். அப்போ அதுக்கு போராட்டங்கள் வந்தது. ஆனால் கர்த்தரும் அதுபோல வந்து நின்று காப்பாற்றினார். அல்லேலூயா. எந்த மனுஷன் தீர்மானத்தில் உறுதியா இருக்கிறானோ, இயேசுன்னா இயேசுதான். இயேசுக்காக ஒரு காரியம் நான் செய்ய மாட்டேன்னா செய்ய மாட்டேன், செய்வேன்னா செய்வேன். அல்லேலூயா. இதுல ஒரு மன உறுதி இன்றைக்கு தேவ மக்களுக்கு வேணும். ஒரு டிசிஷன் அண்ட் டிட்டர்மினேஷன் இன் தட் டிசிஷன். இது நமக்கு வந்துருச்சுன்னா, ஒரு தீர்மானம், அந்த தீர்மானத்தில் ஒரு உறுதி இது வந்துருச்சுன்னா, கர்த்தரும் அப்படியே இறங்கி வந்து நின்று கிரியை செய்வார். அல்லேலூயா. அந்த கட்டு அறுக்கப்படும். அல்லேலூயா. ஏதோ வெற்றி வந்தது போல இருக்கு, 2 மாதம் தாண்டி பழைய நிலைமையில் போகுது, பழைய நிலைமையில் போகுது. திரும்ப கொஞ்சம் போராடி ஜெபிக்கிறோம், ஃபாஸ்டிங் போடுறோம், அதோ ஜெயம் வந்துட்டுன்னு சொல்லி அடுத்து 2 மாதம் கழித்து திரும்பவும் பழையது வந்துட்டு இருக்கு. அந்த சத்துரு இன்னும் கட்டறுக்கப்பட்டு போகலை, அந்த பிரச்சனை இன்னும் முறியடிக்கப்பட்டு மாறவில்லை. ஏன் என்று கேட்டா, இங்கத்தான் பிரச்சனை இருக்கு. கர்த்தர் உன்னை நடத்தின காரியங்களில் நீ தீர்மானம் எடுத்தாயா? நீ உறுதியா இருக்கிறாயா? பிரதிஷ்டையை காத்து கொள்ளுகிறாயா? அது அப்படி செய்தா கர்த்தரும் உனக்காக பிரத்யட்சமா வந்து நிற்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாச பாதையில் உன்னுடைய வேறுபாட்டின் ஜீவியத்தில் என்ன பிரதிஷ்டை நீ எடுத்தாயோ அதை விட்டு கொடுக்காத. உலகத்துக்காக நீ காம்ப்ரமைஸ் பண்ணாத. சிலரை பார்த்த உடனே ஐயே இவங்கெல்லாம் இப்படித்தான் இருக்காங்க, நம்மளும் இப்படி இருக்கலாம் என்று விட்டு கொடுக்காத. கர்த்தர் உன்னோடு பேசின விஷயம் அது. அல்லேலூயா. உனக்கு வெளிப்படுத்தின சத்தியம் அது. அதிலே உறுதியாய் நிற்கும் பொழுது நீ பார்ப்பாய், கர்த்தரும் உனக்காக வந்து நின்று யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வருது. திரளான மேய்ப்பர்கள் இடுகிற சத்தத்தை பற்றி பயப்படாமல் அந்த மிருகம் வந்து நின்று ஆட்டை வேட்டையாடி செல்வது போல உன் தேவனாகிய கர்த்தர் உனக்காக இறங்கி சத்துருக்களின் அமளியின் நடுவிலும் நின்று உன்னை காப்பாற்றுவார். அல்லேலூயா.
இந்த புலியோ சிங்கமோ வந்துச்சுன்னா ஆட்டை பிடிக்க வந்தால் மேப்பர்கள் கடுமையாக சத்தம் போடுவார்கள், எல்லாம் பண்ணுவா. அது அசையவே அசையாது. வந்து நின்ன காரியத்தில் அது ஒன்றை பிடிச்சிட்டு போகும். அப்போது இந்த சத்தத்தில் ஆடி போச்சுன்னா அதால் அந்த வேலையை செய்ய முடியாது. அதே போல சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உனக்காக வந்து நின்று அவர் நினைச்சதை செய்து முடிச்சுட்டு தான் போவார். அல்லேலூயா. அவர் இவனுக்கு சத்தத்திலெல்லாம் செய்யக்கூடியவர் அல்ல. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதே போல உங்களுக்காக கிரியை செய்ய வேண்டும். அதுதான் உங்கள் பலருக்கு இன்றைக்கு தேவை, நமக்கு தேவை. ஆனால் இன்னைக்கு நமக்கு அதுக்கு என்ன வேணும்? நம்ம எந்த காரியம் கர்த்தர் நம்ம கிட்ட பேசுனதில்லை, கொஞ்ச நாள் உறுதியாக இருந்துட்டு அது அப்புறம் விட்டுட்டோம், அப்புறம் அதை மாற்றி வேற லைனை எடுத்துட்டோம், அல்லது அதை அறகுறையாக்கிட்டு கொஞ்சம் அங்கேயும் கொஞ்சம் இங்கேயுமா உள்ள லைனில் போக ஆரம்பித்தோம். இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் சிந்திக்கணும். சிந்திச்சு இன்னைக்கு ஆவியானவர் அதை உணர்த்தி தருவாராக. அதில் ஒரு தைரியம் எடுங்க, நல்ல தீர்மானம் எடுத்துட்டு கர்த்தரை நோக்கி கிருபையை தாருன்னு கேட்டால் அவர் கிருபையை தந்து நிலைநிறுத்துவார். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? நம்ம தான் தீர்மானம் எடுக்கணும். அவர் வசனத்தை கொண்டு இடைபடுகிறார், பேசுகிறார், நம்ம உள்ளத்தில் உணர்த்துகிறார். தீர்மானம் எடுக்க வேண்டியது இங்கே தான். அவர் நமக்காக தீர்மானம் எடுக்க மாட்டார். மனுஷனை அப்படித்தான் படைச்சிருக்கிறார். நீ தான் உனக்கு முன்னால் சாய்ஸஸை நான் வைப்பேன், ஜீவனா மரணமா, ஆசீர்வாதமா சாபமா, அந்த சாய்ஸ் உனக்கு முன்னால் வைப்பேன். நீ தான் தீர்மானிக்கணும். உனக்கு ஜீவன் வேணுமா, மரணம் வேணுமா, உனக்கு ஆசீர்வாதம் வேண்டுமா, சாபம் வேண்டுமா? இதைத்தான் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார். அப்பொழுதும் இப்பொழுதும் புதிய ஏற்பாட்டிலையும் அதே தான். உனக்கு வாய்ப்புகளை வைக்கிறேன், நீ தெரிந்து கொள், நீ தீர்மானம் எடு. நீ தீர்மானம் எடுத்துவிட்டு என்னை நோக்கி கூப்பிடு, அதை காப்பாற்றும் கிருபையை உனக்கு தருவேன். உனக்காக உன்னோடு நின்று யுத்தம் பண்ணுவேன். உன் நடுவில் வந்து நின்று உனக்கு ஜெயம் வரும் வரைக்கும் நின்று யுத்தம் பண்ணுவேன். இதுதான் கர்த்தருடைய காரியம். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த வார்த்தையை யார் தேவையோ உள்ளத்தில் எடுத்து விட்டு செல்லுங்கள். இதை விட்டு விடாதிருங்கள். உங்கள் தீர்மானங்கள் என்ன? கடந்த காலங்களில் கர்த்தருக்குள் எடுத்த பிரதிஷ்டைகள் என்ன? எதை நீங்கள் உடைச்சு போட்டீங்க? மன்னிப்பு கேளுங்க ஆண்டவர்கிட்ட. எதில் சைட் ட்ராக் ஆகியிருக்கிறீங்க, திசை திரும்பி இருக்கிறீங்க, அது சரிப்படுத்துங்க. எதில் நான் சொன்ன மாதிரி பாதி பின்பற்றிட்டு இருக்கீங்க, பாதியை விட்டுட்டீங்க, அறக்குறையா போகுது. இதையெல்லாம் சரிப்படுத்தும் பொழுது கர்த்தர் நடுவில் வந்து நிற்பார். உனக்கும் உனக்கு தீமை செய்கிறவனுக்கும் நடுவில் வந்து நிற்பார். அல்லேலூயா. உனக்கும் உன்னை அழிக்கிறவனுக்கும் நடுவில் வந்து நிற்பார். உனக்கும் உன்னோடு போராடுகிற பிசாசுக்கும் நடுவில் வந்து நிற்பார். அல்லேலூயா. நடுவில் வந்து நின்றார். அப்பொழுது நடந்த விஷயம் என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 20ஆம் வசனத்தில் பார்த்தோம். முழுதும் ஒன்றோடொன்று சேராதபடி நடுவில் வந்து, எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. அல்லேலூயா. யுத்தம் எப்படி செய்கிறார்? அவர் நடுவில் வந்து நின்றுவிட்டு முன்பக்கம் அவருக்கு முன்னாலே இஸ்ரவேலர்கள் போயிட்டு இருக்கிறார். பேக்ல இருந்து டார்ச் லைட் அடிச்சு கொடுத்த மாதிரி பேக்ல இருந்து இவருடைய மேகஸ்தம்பத்தின் ஒளி அந்த கடல் நடுவே அந்த ராத்திரி அவர்கள் நடப்பதற்கு நல்ல வெளிச்சம், இரவை பகலாக்கும் வெளிச்சம். அல்லேலூயா. அதே நேரம் இவருக்கு பின்னால, மேகஸ்தம்பத்துக்கு பின்னால, கர்த்தருடைய தூதனானவருக்கு பின்னால எகிப்தின் சேனை வந்து கொண்டிருக்கு. அவர்களுக்கு அந்தகாரம், இருள், இருள். அல்லேலூயா. என்ன ஆச்சரியம்! அவர் நடுவில் வந்து நிற்கும் பொழுது என்ன ஆகும்? உனக்கு பாதை திறக்கும், பாதையில் நடக்க வெளிச்சம் உண்டாகும். அல்லேலூயா. அவனுக்கு அந்தகாரம் உண்டாகும், பயமும் திகிலும் பிடிக்கும். இதுதான் சத்துருவை அவர் கலங்கடிக்கிற நேரம். அல்லேலூயா. இன்னைக்கு பார்த்தா சத்துரு ரொம்ப தைரியமா இருக்கிறான். சத்துரு ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்து வந்துக்கிட்டு இருக்கிறான். கொஞ்ச நாள் காணலைன்னு பார்த்தா அடுத்தது அதை விட டபுள் ஸ்ட்ராங்காக வந்து நம்மள்கிட்ட போராட வாரான். இதெல்லாம் நம்முடைய சங்கடமான சூழ்நிலைகள். இன்றைக்கு அது மாற வேண்டும். கர்த்தர் நடுவில் வந்து விட்டார் என்றால் அடையாளம் என்ன? நமக்கு வழி திறக்கும், நமக்கு பாதைக்கு வெளிச்சம் உண்டாகும். இடராமல் நாம் அடிமேல் அடி வைத்து கரெக்டாக நம்ம முன்ன போவோம். பின்னால நமக்கு எதிராய் வருகிறவனுக்கு கலக்கமும் திகிலும் அவனுக்கு தாறுமாறும் உண்டாகும். அல்லேலூயா.
அல்லேலூயா. இன்றைக்கு தேவ மக்களே, இந்த சம்பவம் நமக்கு நடக்க தொடங்கணும். நம்முடைய சத்துரு பலவீனப்பட தொடங்கணும். நாம் பலப்பட தொடங்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது வர வர பலத்தான், சவுல் குடும்பமோ வர வர பலவீனப்பட்டு தோல்வி அடைந்தார்கள் என்று வசனத்தில் படிக்கிறோம். அப்போ ஒரே நாள் அது நடக்கல. கொஞ்சம் டைம் யுத்தத்துக்கு கொஞ்சம் டைம் உண்டு, கொஞ்சம் காலம் யுத்த காலம் உண்டு. ஆனால் யுத்த காலத்திலே நடக்கிறது என்ன? சத்துரு பலவீனப்பட்டு கொண்டே இருப்பான், தேவ ஜனம் பலப்பட்டு கொண்டே இருக்கும். அல்லேலூயா. இந்த 2025 இது நடக்க தொடங்கட்டும். அதுதான் நம்முடைய வெற்றிக்கு அறிகுறி. அல்லேலூயா. ஓ, என் சத்துரு பலவீனப்பட தொடங்கி விட்டார், கர்த்தர் என்னை பலப்படுத்த தொடங்கி விட்டார். அல்லேலூயா. நமக்குள் அதிகாரம் இருந்த பயம் போய்விடும். இதோ வழி திறந்து விட்டது, வெளிச்சம் உண்டாகிவிட்டது. அல்லேலூயா. அந்த நிலை இன்றைக்கு கர்த்தர் தருவாராக. கர்த்தர் நமக்காக வந்து நின்று யுத்தம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படி கர்த்தர் எகிப்தியருக்கு அந்தகாரம், அவன் பாருங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் முன்னேறுகிறான். இவங்க சந்தோஷமா ஃப்ரீயா முன்ன போகிறார்கள். அல்லேலூயா. அவனால் அவ்வளோ ஸ்பீடாக வர முடியல, அவனால் அவனுடைய காரியங்களை சரியாக செயல்படுத்த முடியல. அவன் ரொம்ப ஸ்லோ டவுன் ஆகிறான். கர்த்தருடைய ஜனங்கள் சந்தோஷமாய் முன்னேறி போய்கொண்டிருக்கிறார்கள். இந்த 2025 இந்த தேசத்தில் கர்த்தருடைய ஜனங்களுக்கு இது நடக்கட்டும். அல்லேலூயா. தனிப்பட்ட முறையில் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம் வாழ்விலே இது நடக்கட்டும். எத்தனை பேர் இது நடக்கும் என்று விசுவாசிக்கிறீர்கள்? கர்த்தர் நிச்சயம் செய்வார். நமக்கு தேவை, அதை திரும்பவும் நினைப்பூட்டுகிறேன், பிரதிஷ்டைகள், தீர்மானங்கள், அதில் உறுதி. அல்லேலூயா. இந்த வார்த்தையை மனசில் வச்சு இதை கிளியர் பண்ணுங்க. இதை கிளியர் பண்ணிட்டீங்களா, கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். அல்லேலூயா. சரி, அப்புறம் முன்ன போனார்கள் அவர்கள். அங்கே 29ஆம் வசனம், இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையின் வழியாய் நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. அல்லேலூயா. இவர்கள் அழகாக சமுத்திரத்தின் நடுவிலே ஆழங்கள் உண்டு, ஆனால் அது நடுவிலே வெட்டாந்தரையில் நடந்தது போல நடந்து போனார்கள். அல்லேலூயா. கர்த்தர் அழகாக நடத்தி கொண்டு போகிறார். மற்றவனுக்கு என்ன நடக்கிறது? 27ஆம் வசனம் பாருங்க. அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். விடியற் காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும்போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். அல்லேலூயா. 28 ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வோனுடைய இராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை. அல்லேலூயா. இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள். அல்லேலூயா. என்ன அழகான வார்த்தைகள். சத்ருவுக்கு கம்ப்ளீட்டா முடிவு உண்டாயிற்று. கம்ப்ளீட்டாக முடிவு உண்டாயிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கம்ப்ளீட்லி ஃபினிஷ்ட் என்று சொல்லுவார்கள். அதே மாதிரி கம்ப்ளீட்டாக முடித்து போட்டார். ஸ்தோத்திரம். அப்போ பாருங்கள், சமுத்திரம் திரும்பி வர ஆரம்பித்தது. அப்போ இவங்க சமுத்திரத்துக்கு எதிராக ஓடுறான் ஐயோ என்று சொல்லி. அப்பொழுதும் அவனை ஓட விடாமல் அவனுடைய ரதத்தின் உருளைகள் கலர வைத்தார். எல்லா குழப்பத்தையும் அவனுக்கு உண்டாக்குனார். அவனால் ஒன்றும் செய்ய முடியல. கடைசியில் ஒருத்தன் கூட தப்பாமல் முழுவதும் என்ன செய்தார்கள்? அதிலே முடிவடைந்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். திரும்பவும் நான் சொல்கிறேன், இஸ்ரவேலன் ஒருவன் கூட சாகாமல் அத்தனை பேரும் தப்பி பிழைத்தார்கள். எகிப்தியன் சேனை ஒருவன் கூட பிழைக்காமல் அத்தனை பேரும் செத்து கிடந்தான். அல்லேலூயா. இதெல்லாம் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது? மோசேயுடைய தீர்மானம். ஒரு குழம்பாகிலும், சொல்லுங்க, ஒரு குழம்பாகிலும் பின் வைக்கப்படுவதில்லை. அதில் கடைசி வரை அவன் உறுதியாக நின்றான். அதே மாதிரி அத்தனையும் இஸ்ரவேலுடைய அத்தனையும் மிருக ஜீவன்கள் உட்பட எல்லாம் விடுதலை ஆயின, எல்லாம் செங்கடலை கடந்தன, ஒன்றுக்கும் ஒரு ஆபத்து வரவில்லை. அல்லேலூயா.
ஆனால் எகிப்தின் சேனை ஒருத்தையும் கூட, கொஞ்சம் பேர் மாட்டினான், கொஞ்சம் பேர் தப்பி போனான், அப்படி கிடையாது. யோபுக்கு சோதனை வந்தப்போ ஒவ்வொரு இடத்துலேருந்து ஒருத்தையும் ஓடி வருவான். ஐயா எல்லாம் செத்து போச்சு, நான் ஒருவன் மாத்திரம் தப்பி நியூஸை உங்களுக்கு சொல்கிறதுக்கு வந்தேன் அப்படின்னு ஒவ்வொரு இதுலேயும் ஒரு ரிப்போர்ட்டரை மட்டும் தப்ப விட்டுருக்கோம். ஆனால் இங்கே அப்படி ஒரு ரிப்போர்ட்டரை கூட தப்ப விடலை, அத்தனை பேரும் சேர்ந்து முழுகி போனான். அல்லேலூயா! இதுதான் மகா பெரிய ஜெயம். கர்த்தர் இப்படி ஒரு ஜெயத்தை உங்களுக்கும் எனக்கும் தர விரும்புகிறார். பெற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் கர்த்தருக்காக வைராக்கியமா நில்லுங்கள். நீங்கள் எடுத்த தீர்மானங்களில், பிரதிஷ்டைகளில் உறுதியாக நில்லுங்கள். இந்த வெற்றியை நமது வாழ்விலும் பார்ப்போம். அல்லேலூயா! மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடுவி, மகிழ்ந்து பாடுவி, சேர்ந்து பாடுவோம். மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடுவி, மகிழ்ந்து பாடுவி. கவிழ்ந்தது அது பார்வோனின் சேனை, ஆழி அவர்களை மூடிக்கொண்டதே. அமிழ்ந்தது அது பார்வோனின் சேனை, ஆழி அவர்களை மூடிக்கொண்டதே. ஆழங்களில் அமிழ்ந்து போகவே ஆச்சரியமே அவர் செயலே. ஆழங்களில் அமிழ்ந்து போகவே ஆச்சரியமே அவர் செயலே. மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடுவே, மகிழ்ந்து. மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடுவே, மகிழ்ந்து பாடுவே. பலத்தினால் சிறந்தவர் வலக்கரமே, பகைஞனை நொறுக்கி அழித்ததுவே. பலத்தினால் சிறந்தவர் வலக்கரமே, பகைஞனை நொறுக்கி அழித்ததுவே. நீட்டி நீர் மகத்துவ வலக்கரத்தை நாட்டி நீர் பரிசுத்த பர்வதத்தில். நீட்டி நீர் மகத்துவ வலக்கரத்தை நாட்டி நீர் பரிசுத்த பர்வதத்தில். மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடுவேன், மகிழ்ந்து பாடுவேன். மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடுவேன், மகிழ்ந்து பாடுவேன். அல்லேலூயா! கர்த்தர் இந்த பாட்டை நாமும் அனுபவித்து பாட வழி நடத்துவாராக. அல்லேலூயா! இரண்டாவதாக, செங்கடலில் வெற்றி சிறந்த கர்த்தர் சிலுவையில் வெற்றி சிறந்தார். அல்லேலூயா! சிலுவையில் வெற்றி சிறந்த கர்த்தர். கொலோசையர் 2 அதிகாரம் 15 துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் உலகத்தில் வந்து சிலுவையில் ஏறி அங்கே ஒரு பெரிய வெற்றி சிறந்தார். அல்லேலூயா! அன்று எப்படி செங்கடலின் வெற்றி இஸ்ரவேலுக்கு சொந்தமாயிற்றோ அதே போல சிலுவையின் வெற்றியும் சிலுவை நாதர் இயேசுவை விசுவாசித்து பின்பற்றுகிற அத்தனை பிள்ளைகளுக்கும் சொந்தமாகிறது. அல்லேலூயா! இந்த வெற்றியை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அங்கே எகிப்தின் சேனை, இஸ்ரவேலின் சேனை. இங்கே துரைத்தனங்கள் அதிகாரங்கள், அதாவது அந்தகார பிசாசின் சேனைகள், சாத்தானுடைய கூட்டம். இந்த பிசாசின் சேனைகள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் தன்னுடைய சாயலாக அவர் படைத்த மனுக்குலம் மறுபக்கம். அல்லேலூயா! இப்போ கர்த்தர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும் பொழுது ஒரு பெரிய யுத்தத்தை சிலுவையில் தன்னந்தனியாக அவர் நடப்பித்து கொண்டிருக்கிறார்.
அந்த யுத்தத்தில் அழிக்கப்பட வேண்டிய சத்துரு இந்த வானமண்டலத்து பொல்லாதாவிகள், துரைத்தனங்கள், அதிகாரங்கள் என்று பல வரிசைகளின் பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கிறதே இந்த பிசாசின் கூட்டம், இந்த அந்தகார ஆவிகளுடைய கூட்டம். இவைகள் மனிதனுக்கு எதிராக, தேவ திட்டத்துக்கு எதிராக பயங்கரமாய் கிரியை செய்து அவைகள்தான் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும்படி பிரதான ஆசாரியனையும் யூதர்களையும் தூண்டிவிட்டு இப்படியெல்லாம் செய்கிறது. யூதாசை தூண்டிவிட்டதும் இந்த பிசாசின் ஆவிதான். சாத்தான் அவனுக்குள் புகுந்தான் என்று வேதத்தில் பார்க்கிறோம். இப்படி அத்தனை செயலையும் நிறைவேற்றி இயேசுவை அழித்துவிட வேண்டும் என்பது அவருடைய திட்டம். ஆனால் அந்த அவனுடைய பொல்லாத திட்டத்தையே கர்த்தர் தலைகீழாக மாற்றி எந்த சிலுவையில் இயேசுவை அழிக்கணும் நினைச்சானோ அந்த சிலுவையில் இயேசு இவைகளை அழித்து அவைகளின் மேல் வெற்றி சிறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஒரு பெரிய ஒரு ஜெயம் அன்றைக்கு உண்டாயிற்று. அப்போ துரைத்தனங்கள், அதிகாரங்கள் போன்ற இந்த அனைத்து பிசாசின் ஆவிகள். இன்னொரு பக்கம் அவர் அந்த யுத்தத்தை செய்த நோக்கம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனங்களில் இருக்கிறது. உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோடே கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. இங்கே ரொம்ப விவரமாக சொல்லியிருக்கு. பாவத்தினாலையும் அக்கிரமத்தினாலையும் மரித்து கடந்த உங்களை உயிர்ப்பிக்கிறதுக்கு, உங்கள் பாவங்களை மன்னிக்கிறதுக்கு ஆண்டவர் இந்த சிலுவையில் போராடினார், யுத்தம் பண்ணினார். அல்லேலூயா. அடுத்தது, நியாய பிரமாணத்தினாலே உங்களுக்கு எதிரடையாக இருந்த அந்த கட்டளைகள், கையெழுத்துக்கள், இவைகளை குலைத்து போடுவதற்கு, கட்டளைகளையும் கையெழுத்துக்களையும் குலைத்து போடுவதற்கு. நியாயப்பிரமாணம் நியாயப்பிரமாணம் என்று சொல்லி நியாயப்பிரமாணம் சொல்லுகிற தேவனுடைய சித்தத்துக்கு நேராய் ஜனங்களை நடத்தாமல் வெறும் கட்டளை என்கிற நிலையிலே ஜனங்களை அடிமைப்படுத்தி கஷ்டப்படுத்தி நடத்தி கொண்டிருந்த அந்த பிரதான ஆசாரியர்கள், வேதபாரகர்கள், பரிசேயர் போன்ற கூட்டங்கள், இவர்களால் இந்த மக்கள் பாடுபடுகிறார்கள். பாவ மன்னிப்பு உண்டாகிறதில்லை, பாவம் இன்னும் பெருகி கொண்டிருக்கிறது, பாவத்துக்கு தண்டனைகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பாவ பரிகாரம் என்று சொல்லி அந்த ஆசரிப்பு கூடார ஒழுங்குகளின்படியான பலிமுறைமைகளில் அங்கேயும் பயங்கர லஞ்சம், ஊழல் என்கிறது தான் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி எல்லாமே சீர்கட்டு கிடக்கும் பொழுது, அதுவும் நியாயப்பிரமாணம் ஜனங்களுக்காக கொடுக்கப்பட்டது, ஆனால் இன்றைக்கு இவர்களுடைய கையிலே அது மாட்டி அவர்கள் அதையே இந்த ஜனங்களுக்கு கஷ்டமாக மாற்றி விட்டார்கள். அப்போ அதனாலும் இந்த ஜனங்கள் இன்றைக்கு பாட அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் பாவம், அக்கிரமம், அது பிசாசனுடைய பயங்கரமான ஒரு சரக்கு. அதனால் இந்த மக்கள் அவர்கள் தோல்வியடைந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அதோடு கூட நியாயப்பிரமாணம் உங்களை காப்பாற்றும்னு சொன்னால் அந்த நியாயப்பிரமாணத்தையும் இவர்கள் அதிக பாரமாக இவங்க மேலே சுமத்தி அந்த பாவத்திலிருந்து அது விடுதலை கொடுக்காத அளவுக்கு இவங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்படி எல்லாவற்றிலும் இவர்கள் கஷ்டப்பட்ட பொழுதுதான் இந்த மனுக்குலத்துக்காக ஆண்டவர் இயேசு உலகத்தில் வந்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எப்படி அவர் சமுத்திரக்கரையில் நின்ற இஸ்ரவேலருக்காக இறங்கி வந்து நின்றாரோ அதே போலதான் இந்த மனுக்குலத்துக்கும் இந்த பிசாசு கூட்டத்துக்கும் நடுவிலே இயேசு இறங்கி வந்து நின்றார். அல்லேலூயா. அவர் சிலுவையிலே மனுஷகுமாரனாக இறங்கி வந்து நின்றார். பரலோகத்தில் இருந்து கொண்டு இந்த யுத்தத்தை பண்ணல, அவர் பூமியில் இறங்கி வந்து இந்த ரெண்டு கூட்டத்துக்கும் நடுவிலே நின்று சிலுவையில் இந்த யுத்தத்தை செய்தார். அல்லேலூயா. என்ன ஆச்சரியம்! கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் ரத்தம் சிந்தி, தன்னுடைய ரத்தத்தை, அடுத்தவனுடைய ரத்தத்தை சிந்தி இந்த யுத்தத்தை செய்யல, அவர் தன்னுடைய ரத்தத்தை ஊற்றி இந்த பாவத்தின் மேல் வெற்றி சிறந்தார், பிசாசு கூட்டங்கள் மேல் வெற்றி சிறந்தார், இந்த நியாயப்பிரமாணத்துடைய இப்படிப்பட்ட காரியங்கள் மேல் வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. மனிதனுக்கு உண்மையான விடுதலை,
இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவனுக்கும் உண்மையான பாவ மன்னிப்பு, உண்மையான சந்தோஷம், உண்மையான நித்திய நம்பிக்கை, இதையெல்லாம் கொண்டு வருவதற்குத்தான் இயேசு இந்த பெரிய யுத்தத்தை செய்தார். அல்லேலூயா. இந்த யுத்தத்தின் வெற்றி நமக்கு சொந்தமாகிறது. பாவ மன்னிப்பாகிய மீட்பு, சாப விமோசனம், வியாதியிலிருந்து சுகம், பிசாசின் அதிகாரங்களிலிருந்து விடுதலை, பாதாளத்திலிருந்து முழு விடுதலை. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு பெரிய வெற்றி எல்லா மனுஷனுக்கும் இந்த வெற்றி தான் இன்னைக்கு தேவை. உலகத்தில் எவ்வளவு சாதிச்சாலும் கடைசியிலே நீ கண்ணை மூடின பிறகு உன்னுடைய நித்தியத்தை நீ எங்கே கழிப்பாய்? உலகத்தில் பல காரியங்களை சாதிக்கிறாய். அந்த சாதனைகளை என்றைக்கும் நீ அனுபவித்து வாழ முடியுமா? உன் வாழ்க்கை அப்படிப்பட்ட நிலையுள்ள வாழ்க்கையா? மனுஷர் அத்தனை பேருடைய வாழ்க்கையும் நிலையற்ற வாழ்க்கை. ஆகையினாலே உலகத்துக்காக என்று சொல்லி படுகிற பிரயாசம் மட்டும் ஒரு மனிதனை காப்பாற்ற முடியாது. உலகத்தின் பிரயாசம் உலகத்தில் சரீர பிரகாரமான வாழ்க்கைக்கு சிறிதளவு உதவி செய்யுமே ஒழிய, ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்குள் வந்து இந்த ஜீவ பாதைக்குள் நடக்க ஆரம்பித்தால் தான் நித்திய காலமாக நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க முடியும். வேதனையின்றி வாழ முடியும். அழியாத பெருவாழ்வு நீ பெற முடியும். அதற்கு இயேசு சிலுவையில் வெற்றி சிறந்திருக்கிறார். அந்த வெற்றியை நீங்களும் நானும் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். பெற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் கர்த்தர் அதை கொடுக்க சித்தமாயிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இப்போ நம்ம ரெண்டாவது பெற்றுக்கொள்ள வேண்டியது இந்த ரட்சிப்பின் மேன்மை. அல்லேலூயா. எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டவர்கள் ரட்சிப்பின் மேன்மை இன்றைக்கு காத்து நடக்கிறீங்க? அல்லது ரட்சிக்கப்பட்டது ஏதோ ஒரு நிகழ்ச்சி என்று சொல்லி விட்டுவிட்டு இன்றைக்கு பழைய நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இன்று உணர்வீர்களாக, ரட்சிப்பு என்பது என்றைக்கு நமக்குள் வந்ததோ அன்றிலிருந்து அது தொடர்ந்து நமக்குள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ இதை பொறுத்த மட்டிலே இந்த உலகத்தில் சரீரத்தில் வாழுகிற நாளளவும் அது ஒரு யுத்த காலம்தான். அல்லேலூயா. ஏன்னா பாவத்தை கொண்டு பிசாசு டெய்லி போராடிக்கிட்டே தான் இருப்பான். நம்முடைய ரட்சிப்பை விட்டு நம்மை வழி விலக பண்ணுறதுக்கு பிசாசு டெய்லி முயற்சி எடுத்துட்டு தான் இருப்பான். அவன் எவனை விழுங்கலாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? வகை தேடி சுற்றி வருகிறான். அப்போ அந்த இதில் இந்த ரட்சிப்பு நிறைவேற இந்த யுத்தம். ஆனால் நமக்கு ஒரு பெரிய வெற்றி என்னன்னா, இயேசு இறங்கி வந்து சிலுவையில் நமக்காக செய்து முடிக்க வேண்டியெல்லாம் செய்து முடிச்சிட்டார். அல்லேலூயா. இனி நாம் பெரிய பிரயாசப்பட்டு பாவத்திலிருந்து நம்மை நாமே விடுதலையாக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரே கிருபையா இறங்கி என்னை மன்னியும் அப்பா, என்னை காத்துக்கொள்ளும் அப்பா, என்னை விடுவியும் அப்பா என்று கூப்பிட்டாலே போதும். கர்த்தர் இந்த பாவங்களில் ஜெயம் தருவார். இந்த பாவம் ஒட்டாமல் காத்துக்கொள்ளுவார். அல்லேலூயா. இதே மாதிரி தான் சாபம், இதே மாதிரி தான் வியாதி, இதே மாதிரி தான் பிசாசினுடைய ஆளுகைகள், இதே போல தான் பாதாளத்தின் காரியங்கள். அத்தனைக்கும் சிலுவையில் ஜெயம் எடுத்துட்டார். அந்த ஜெயத்தை நாம் அனுபவிக்க நமக்கு தருகிறார். நாம் அவரை நோக்கி கூப்பிடணும், அவரோடு நிற்கணும். கர்த்தர் இந்த ஜெயத்தை நமக்கு தருவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சிலுவையின் வெற்றி ஒவ்வொன்றையும் நாம் பெற்றுக்கொள்ளணும். இன்றைக்கு அதில் எதை இழந்து நிற்கிறோம்? சாத்தான் எங்கே நமது வாழ்வில் தன் கையை ஓங்கி நிற்கிறான். இதை தயவு செய்து கவனியுங்கள். ரட்சிப்புக்கு எதிராய் பாவத்தை கொண்டு போட்டு போராடுற, நம்முடைய ஆசீர்வாதங்களை இழக்க வைக்கிறதுக்கு, சாபத்துக்குள் ஆக்கும்படி பல இடங்களில் நம்மளை திசமாற அல்லது திடீரென்று ஆத்திரப்படுத்தி பொல்லாத காரியங்களை செய்ய வைக்கிறார். வியாதி என்பதும் பல வியாதிகள் தண்டனையாக வரக்கூடியவைகள். அதற்கு நேராய் பிசாசு தள்ளி கொண்டிருக்கிறான். அநீதிகள் செய்யக்கூடாது, அடுத்த ஆளுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது. அது தேவ கோபம் வந்தால் திரும்ப நம்ம சரீரத்துக்கு நேராக வரும், நம்முடைய வாழ்க்கைக்கு நேராக வரும். அப்படியெல்லாம் இருக்கிறது. ஆகையினால இந்த பிசாசுக்கு அப்படி தெரிகிறதுனால நம்ம எப்பவும் தடுமாற பண்ண, சிக்கலில் போய் மாட்டுறதுக்கு, தேவ கோபத்துக்கு நம்மளை ஆளாக்குறதுக்கு அவன் தூண்டி விட்டு கொண்டே இருக்கிறான். அப்போ இந்த யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. இதுக்கு இயேசு வெற்றி சிறந்திருக்கிறார். அவருடைய ஆவியை நமக்கு தந்திருக்கிறார், அவருடைய வசனத்தை தந்திருக்கிறார், அவருடைய சபை ஐக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். இவைகளெல்லாம் பயன்படுத்தி நாமும் வெற்றி சிறந்து கொண்டே வர வேண்டும். அல்லேலூயா.
அல்லேலூயா. சிலுவையின் வெற்றி யாவும், ஒரு பாடல் உள்ள, சிலுவையின் வெற்றி யாவும் என் சொந்தமாய் மாற வேண்டும். அல்லேலூயா. தூதர்கள் சேனை இறங்கும், ஒரு யுத்தம் எனக்காய் நடக்கும். தூதர்கள் சேனை இறங்கும், ஒரு யுத்தம் எனக்காய் நடக்கும். சிலுவையின் வெற்றியாவும் உன் சொந்தமாய் வந்து சேரும். சிலுவையின் வெற்றியாவும் என் சொந்தமாய் வந்து சேரும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் எனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அதிசயம் எனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி எனக்கு திறக்கும். தூதர்கள் சேனை இறங்கும், ஒரு யுத்தம். சிலுவையின் வெற்றி எனக்கு சொந்தமாக, பரமசேனை என்னோடு நின்று போர் செய்கிறது. இயேசு எனக்கு முன்னே யுத்தத்தை ஜெயித்தவராய் இருக்கிறார். வெற்றியாவும் உன் சொந்தமாய் வந்து சேரும். சிலுவையின் வெற்றியாவும் என் சொந்தமாய் வந்து சேரும். சிலுவையின் வெற்றியாவும் உன் சொந்தமாய் வந்து சேரும். சிலுவையின் வெற்றியாவும் என் சொந்தமாய் வந்து சேரும். சிலுவையின் பாவ மன்னிப்பாகிய மீட்பு என் சொந்தம். சாப விமோசனம் என் சொந்தம். ரோக சாந்தி என் சொந்தம். பிசாசின் ஆளுகையில் மேல் ஜெயம் என் சொந்தம். பாதாளத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு பரலோகம் செல்லும் பாக்கியம் என் சொந்தம். சிலுவையின் வெற்றி யாவும் என் சொந்தமாய் மாறும். சிலுவையின் வெற்றியாவோ என் சொந்தமாய் வந்து சேரும். சொல்லுவோம், சிலுவையின் வெற்றியாவும். எல்லாரும் சொல்லுங்க, இதுதான் பெரிய வெற்றி. ஆமென். சிலுவையின் வெற்றியாவோ என் சொந்தமாய் வந்து சேரும். கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். நிச்சயமாய் நிச்சயமாய் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சிலுவையின் வெற்றி ஒன்று விடாமல் அனைத்தும் நமக்கு சொந்தம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மூன்றாவதாக, நம்மை கிறிஸ்துவுக்குள் வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தர். அல்லேலூயா. செங்கடலில் மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தர், சிலுவையில் வெற்றி சிறந்த கர்த்தர், நம்மை கிறிஸ்துவுக்குள் வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தர். வாசிங்க 2 கொரிந்தியர் 2:14. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். அல்லேலூயா. இங்கே நாம் பார்க்கிறோம், நம்முடைய வாழ்வில் அனுதினமும் நாம் வெற்றி எடுக்க வேண்டியவள் மேல் வெற்றி எடுத்து ஜெயமாக முன் செல்லக்கூடிய ஒரு ஜெய ஜீவியம். அல்லேலூயா. இதனால் கிறிஸ்துவை பற்றின அறிவு மக்கள் மத்தியிலே வெளிப்படுகின்ற ஒரு அனுபவம், நல்ல ஒரு சாட்சியின் ஜீவியம், வெற்றியின் வாழ்க்கை. இதை கர்த்தர் நமக்கு தருகிறார். அவரே நம்மை கிறிஸ்துவுக்குள் வெற்றி சிறக்க பண்ணி நம்முடைய வாழ்க்கை, பேச்சு, வார்த்தை, செயல்பாடு மூலமாக இயேசு கிறிஸ்துவை மற்றவர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு சாட்சியாக வாழ வைக்கிறார். அல்லேலூயா. ஸோ இதை பற்றி நாம் கவனிப்போம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. இவர் இதை எழுதும் பொழுது பொதுவாக இந்த ரோமருடைய ஆட்சி அந்த காலத்தில் நடந்து கொண்டு இருந்ததுனால அந்த ரோமர்களுடைய அந்த வெற்றிகள், யுத்தங்கள், இதன் அடிப்படையில் தான் அதிகமாக இதை எழுதுறது. இப்போது இதுக்கு முன்னாடி சொன்ன வசனத்தில் கொலோசையர் 2 இயேசு கிறிஸ்து சிலுவையிலே
அந்த துரைத்தனங்கள், அதிகாரங்கள் எல்லாவற்றையும் வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் வெற்றி சிறந்தார்னு சொன்னது. ரோமாபுரியார் வெற்றி பெற்றோன்னா ரோமாபுரி பட்டணத்திலே அந்த பிடித்த கைதிகளை, எதிரி ராஜாவை, மந்திரிமாரை எல்லாரையும் கொண்டு வந்து அவங்கள ரோமாபுரி பட்டணத்தில் ஒரு பரேடு மாதிரி மார்ச் நடத்தி, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பவனி நடத்தி, அப்போ இவங்களை வெளியரங்கமான கோலமாக்குறது, வெட்கப்படுத்துறது. அப்படியே இந்த ரோமாபுரி ஜனங்கள் எல்லாம் ரெண்டு பக்கம் நின்று பார்த்துட்டு நிற்கும் பொழுது இவங்களை அப்படி கொண்டு போவாங்க. அதே மாதிரி ஆண்டவர் சிலுவையில் இந்த பிசாசு கூட்டங்களை என்ன பண்ணாராம், முழுமையும் வெளியரங்கமான கோலமாக்கி வெற்றி சிறந்தார்னு எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதே மாதிரி இந்த வசனத்திலையும் நம்மை எப்படி கிறிஸ்துவுக்குள் வெற்றி சிறக்க பண்ணுறார் சொல்லும் பொழுது, இந்த ரோமா சாம்ராஜ்ய ஆளுகை செய்கிறவர்கள், அந்த சக்கரவர்த்திகள், அவர்கள் போய் படையெடுத்து பல இடங்களை பிடித்து வெற்றி சிறந்து வருவார்கள். அதே மாதிரி நாமும் நமக்கு எதிராக எழும்புகிற பாவமோ பிசாசோ உலக ஆசைகளோ இது எல்லாவற்றையும் நாம் ஜெயித்து மாம்ச ஆலோசனைகள் இதையெல்லாம் ஜெயித்து ஒன்னொன்னையா கான்கோர் பண்ணி அதிலே ஒரு பெரிய ஜெயம் நமக்கு. அல்லேலூயா. இதுதான் ஏற்கனவே சிலுவையின் வெற்றி நமக்கு கிடைச்சிட்டு, இப்போ இந்த சிலுவையின் வெற்றியை தொடர்ந்து ஜீவியத்தில் வெற்றி வரணும். ரட்சிக்கப்பட்டேன், அது சிலுவையின் வெற்றி. அதே வேளை ரட்சிக்கப்பட்ட நீ சாட்சியாய் வாழுகிறாயா? உலகாசைகளில் விழுந்து போகாமல் ஜெயம் எடுக்கிறாயா? மாம்ச ஆலோசனைகளில் விழுந்து போகாமல் ஜெயம் எடுக்கிறாயா? பாவத்தில் விழுந்து போகாமல் ஜெயம் எடுக்கிறாயா? பிசாசுடைய தந்திரங்களை ஜெயிக்கிறாயா? இதெல்லாம் நிறைய இருக்கிறது. அதுதான் நம்ம ஜீவியம். இதில் டெய்லி நம்ம வெற்றி சிறக்கணும். அல்லேலூயா. ஸோ அந்த வெற்றி சிறந்து எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வீசுகிற கர்த்தர். அல்லேலூயா. இந்த ஜெயம் பெற்ற உடனே அவங்கள ஒரு மார்ச் பண்ணுவார்கள் நான் சொன்னேன்ல, அதுதான் அந்த ஒரு மார்ச் என்பது வெற்றி பவனி. அதே மாதிரி நம்முடைய அன்றாட வாழ்க்கையே ஒரு வெற்றி பவனியாக இருக்கணும். அல்லேலூயா. நம்ம காலைல ஸ்கூலுக்கு போகிறோமா, அது கிறிஸ்துவுக்குள் ஒரு வெற்றி பவனியாக இருக்கணும். சாயங்காலம் ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வர்றோமா, அது கிறிஸ்துவுக்குள் வெற்றி பவனியாக இருக்கணும். வேலை ஸ்தலத்துக்கு போகிறோமா, போகும்பொழுதும் சரி வரும்பொழுதும் சரி நம்ம போக்கும் வரத்தும் என்னதான் இருக்கணும் சொல்லுங்க, வாயை திறந்து சத்தமாக சொல்லுங்க, வெற்றி பவனியாக இருக்கணும். போகும்போது நல்ல வெற்றி பவனியாக போனேன், அங்கே போய் கொஞ்சம் பாவம் செய்துட்டு தப்பு தவறெல்லாம் செய்துட்டு கடைசியில் வரும்போது தோல்வி பவனியாக வந்தேன்னா அப்படி வரக்கூடாது. ஜீவியம் எப்பொழுதும் வெற்றி பவனியாக இருக்கணும். அல்லேலூயா. சபைக்கு வரும்பொழுதும் வெற்றி பவனி தான், சபையிலேருந்து போகும்போதும் வெற்றி பவனி தான். அல்லேலூயா. எங்கே போனாலும், கல்யாணம் விட்டு போனாலும் வெற்றி பவனி தான், கல்யாணம் விட்டு முடிஞ்சு வந்தாலும் வெற்றி பவனி தான். அப்போது இந்த எந்த ஒரு பாவமும் பாவத்தினுடைய இப்படிப்பட்ட காரியங்களும் நம்மை மேற்கொள்ளாதபடி நாம் எப்பொழுதும் ஒரு வெற்றி பவனி வர வேண்டும். அல்லேலூயா. சரி, அடுத்தது, அதனால் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனை நம் மூலமாக வீசும். அந்த ரோமாபுரி பட்டணத்திலே அந்த வெற்றி பவனி அவங்க நடத்தும் பொழுது ஏகப்பட்ட மலர்கள், பூக்கள் வாரி வாரி வீசுவார்களாம். அந்த பூக்க மனமே பயங்கரமாக இருக்குமா. அதோடு கூட இந்த என்ன சொல்கிறது, இந்த இதெல்லாம் வாசனை திரவியங்கள், வாசனை புகைகள், இதையெல்லாம் போட்டு பயங்கர ஒரு ஸ்மெல் அங்கே உண்டாக்குவார்கள். அதான் சொல்கிறது, இந்த மார்ச்சில் இந்த நம்முடைய வாழ்க்கை வெற்றி பவனியிலே நம்மிலிருந்து வெளிப்படுகிற மனம், வாசனை எதுவென்றால் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனை. அல்லேலூயா. அவங்களுக்கு பூமணம், அந்த அகர்பத்தி அல்லது அந்த மாதிரி வாசனைகள். ஆனால் நமக்கு நம்முடைய வெற்றி பவனியில் வீசுகிற வாசனை, நம்ம வாழ்க்கையை பார்த்தே இயேசுவை பற்றி நிறைய பேர் அறிந்துக்கிறாங்க. அந்த மனம் அங்கே வீசுது. அல்லேலூயா. நம்ம பொறுமையாக இருக்கும் பொழுது, இவன் ஏன் பொறுமையாக இருந்தான், இவன் ஏன் 4 வார்த்தை கேட்காம வாயை மூடிட்டு போனான், அது இவன் இயேசுவின் பிள்ளை, இயேசுவின் சீஷன், அதான் சாட்சி. அல்லேலூயா. இந்த மாதிரி நல்ல வாசனை நம்முடைய பேச்சு மூலமாக, நம்முடைய செய்கை, கொடுக்கல் வாங்கல், பேச்சுவார்த்தை, போக்குவரத்து எல்லாவற்றின் மூலம் அந்த வெற்றி பவனியில் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனை வீசணும். அல்லேலூயா. அடுத்து பாருங்க 15ஆம் வசனம், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு உள்ளேயும் கெட்டுப்போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு
கிறிஸ்துவின் நற்கந்தமாயிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த வெற்றி பவனி செல்லும் பொழுது அங்கே ரட்சிக்கப்படுகிறவர்களும் இருக்கிறார்கள், கெட்டுப்போகிறவர்களும் இருக்கிறார்கள். சரிதானா? வின்னர்ஸ் அண்ட் கேப்டிவ்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த பவனி போறாங்க. ஜெயமெடுத்தவர்கள் ஒரு கூட்டம் ரோமர்கள், அங்கே ரோமர்கள் கைதியாய் பிடித்து கொண்டு வந்த ஒரு கூட்டம் கேப்டிவ்ஸ். இந்த ரெண்டு கூட்டமும் சேர்ந்து அங்கே பவனியா போகுது. அதே மாதிரி நமது வாழ்க்கை பயணத்திலும் ரட்சிக்கப்பட்டவர்களும் சந்திப்போம், கெட்டு போகிறவர்களையும் சந்திப்போம். ரெண்டு கூட்டத்தாரின் நடுவே தான் நம்முடைய வாழ்க்கை பயணமும் போய்கொண்டிருக்கிறது. இது ஒரு வெற்றி பவனியா இருந்து நமது வாழ்வு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனை எல்லாருக்கும் வீசிக்கொண்டிருக்கும் பொழுது அதை ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கும் நம்ம பிரயோஜனப்படணும், இந்த வாசனை போகணும். கெட்டு போகிறவர்களுக்கும் இந்த வாசனை போகணும். அல்லேலூயா. உங்கள் பள்ளிக்கூடத்தில், கிளாஸில் அல்லது உங்கள் வேலை ஸ்தலத்தில், உங்கள் குடியிருக்கிற அந்த ஏரியாவில் கிறிஸ்துவின் சீஷர்களும் இருப்பார்கள். அவர்களுக்கும் உங்கள் வாழ்க்கை ஒரு பிரயோஜனத்தை கொடுக்கணும். அல்லேலூயா. உங்களுடைய நல்ல சாட்சிகள், உங்களுடைய ஜெபங்கள், உங்களுடைய வீட்டில் நடக்கிற நல்ல அந்த அழகான வாழ்க்கை, சாட்சி வாழ்க்கை, இது மற்ற விசுவாசிகளை திடப்படுத்தும். அதே வேளையில் விசுவாசிகளாக இல்லாமல் இருக்கிறாங்களே, அவங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை கிறிஸ்துவை குறித்த வாசனையை வீசும். நாம் ரெண்டு கூட்டத்தாருக்கும் கிறிஸ்துவின் நற்கந்தங்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுக்கு தான் இந்த கிறிஸ்துவுக்குள் நம்ம எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடத்துலையும், அதான் அந்த வெற்றி பவனின்னு சொல்றது, எல்லா இடத்துலையும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறது. அல்லேலூயா. இன்னும் ஒன்று சொல்றேன், 2 கொரிந்தியர் 2:16, கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்திற்கேதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கேதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். அல்லேலூயா. இப்போ பாருங்க, இந்த மார்ச் போகும்போது அந்த கூட்டத்திலே கைதிகளிலும் 2 கூட்டம் உண்டு. கைது செய்து அது எதிரி நாட்டிலேருந்து பிடிச்சிட்டு வந்தவங்க பிணைய கைதிகள், இவங்களையும் 2 கூட்டம் இருக்கிறது. ஒன்று இவர்களுக்கு எதிர்த்து நின்றவர்கள், அவங்கள பிடித்து கொண்டு என்ன செய்வான், கொல்லுவான். இவனை இனி உயிரோட வைக்கக்கூடாது என்று அவனை கொல்லுகிறதுக்கு ரெடியாக கொண்டு போவான். அப்போ அவனுக்கு அந்த பவனியில் பல பூக்களின் வாசனையும் பல இந்த பத்திகளின் வாசனையெல்லாம் மரண வாசனையாக தான் இருக்கும் அவனுக்கு. அது நல்ல வாசனையாக அவனுக்கு இருக்காது. அவனே மரணத்துக்காக கொண்டு போகப்படுகிறான். இவன் எங்களுடைய ரோம அரசாங்கத்துக்கு துரோகி, இவனை கொல்லணும், இவனை உயிரோடு வைக்கக்கூடாது என்று அப்படி கொண்டு போகப்படுகிறவன் இருக்கிறான். இன்னும் ஒரு கூட்டம், இவன் அவ்வளோ பெரிய துரோக செயல் செய்யலை, தீமை செய்யலை, இவனை விடுவிக்கணும் என்றும் ஒரு கூட்டத்தை கொண்டு போவார்கள். இஸ்ரவேலில் கூட அந்த யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியாவை அவன் என்ன பண்ணுறான், சிதேக்கியா இல்லை, அதுக்கு முன்னாடி அந்த யோயாக்கீமை கொண்டு போயிட்டு பாபிலோனில் அந்த ராஜா நேபுகாத்நேச்சாரை கொண்டு போயிட்டு அவனை அங்கே விடுதலையாக்கி அங்கே அவனுக்கும் ஒரு சிங்காசனம் கொடுத்து உட்கார வச்சிருக்கான். அப்போ அவன் நினைத்தா எல்லா கைதிகளையும் அப்படி கொல்லணும்னு கிடையாது, எல்லா கைதிகளையும் தூக்கி ஜெயிலில் போடணும்னு கிடையாது. சிலரை அவனுடைய இடத்துல அவன் கொஞ்சம் கனப்படுத்தி அவங்களுக்குள்ள இதுகளை கொடுத்து அங்கே இவன் எனக்கு துரோகம் செய்ய மாட்டான், இவன் தீமை செய்ய மாட்டான், இவன் என்னுடைய இதுக்கு ரொம்ப எதிர்த்து நிற்காதவன், அப்படியெல்லாம் சிலரை வச்சிருப்பாங்க. அப்படியும் 2 கூட்டம் அந்த கைதிகள் நடுவில் இருக்கிறது. அப்போ 2 கைதிகளும் கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் அதில் ஒரு கூட்டம் இந்த வாசனையெல்லாம் மரண வாசனையாக இருக்கும். ஐயோ, மரணத்துக்கு நேராக போயிட்டுருக்கோம், நம்மளை கொண்டு போய் நடுச்சந்தியில் தூக்கில் போட போகிறான், கொல்ல போகிறான் என்று சொல்லி அவன் வந்துட்டு இருப்பான். அதே வேளையில் இன்னொரு கூட்டம், நான் கைதியாக்கப்பட்டாலும் எனக்கு ராஜா விடுதலையை கூறியிருக்கிறார். அல்லேலூயா. இதே மாதிரி 2 கூட்டம். இதே மாதிரி தான் நாம் நம்முடைய வாழ்க்கையாகிய வெற்றி பவனி செல்லும் பொழுதும் பாவிகளாகிய ஒரு கூட்டம் இன்னும் பாவத்துக்குள்ளே போய் மரணத்துக்கு நேராய் நரகத்துக்கு நேராய் விரைந்தோடி கொண்டிருக்கிற துணிகர கூட்டத்தை பார்க்கிறோம்.
ஆனால் இன்னொரு கூட்டம் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை கேட்கும் பொழுது பயந்து அவர்கள் சுவிசேஷத்துக்கு நேராக வருகிறார்கள். அவர்களுக்கு ஆண்டவர் அந்த பாவங்கள் குற்றங்களை மன்னித்து அவர்களுக்கு ரட்சிப்பை தருகிறார். அல்லேலூயா. ஸோ இந்த ரெண்டு கூட்டத்தாருக்கும் நாம் சுவிசேஷம் அறிவிக்கணும். கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனையை நம்ம வெளிப்படுத்திட்டே தான் இருக்கணும். ஆனால் ஒரு கூட்டம் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு, அப்படியா இயேசு ரட்சிப்பாரா, இயேசு பரலோகம் தருவாரா, இயேசு நமக்கு நன்மை செய்வாரா, என்னுடைய பாவத்தெல்லாம் அவரே சுமந்துட்டாராம என்று சொல்லி அப்படி ஏற்றுக்கொண்டு வருகிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்களும் பாவிகள், ஆனால் ரட்சிக்கப்படுகிறார்கள். ஆனால் ஒரு கூட்டம் எதிர்த்து நிற்கிறார்கள், போராடுகிறார்கள், கோபப்படுகிறார்கள், மாட்டேன் என்று சொல்லுகிறார்கள். அப்படி ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். ஸோ இப்படிப்பட்ட பல்வேறு சூழ்நிலைகளின் நடுவிலே கிறிஸ்துவுக்குள் நம்மை வெற்றி சிறக்க பண்ணி நம்மை ஒரு வெற்றி பவனியாய் வாழ வைக்கிற தெய்வம். அல்லேலூயா. செங்கடலின் வெற்றி எவ்வளவு சந்தோஷமாய் இருந்ததோ, சிலுவையின் வெற்றி எவ்வளவு சந்தோஷமாய் இருந்ததோ, அதே போல விசுவாசியே, தேவ ஊழியரே, இந்த அனுதின வாழ்வின் வெற்றியும் உங்களுக்கு சந்தோஷமாய் இருக்கணும். உங்கள் வாழ்க்கையில் அது ஜெயமாய் இருக்கணும். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சேர்ந்து பாடுவோம். கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரமெல்லாம் என் இயேசு பறித்துக் கொண்டார். சாத்தானின் அதிகாரமெல்லாம் என் இயேசு பறித்துக் கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். காலாலை மிதித்து விட்டார், இயேசு காலாலை மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். அல்லேலூயா. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து, குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசன்னா பாடிடுவேன், நான் ஓசன்னா பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு ஆமென். ஹல்லேலூயா. எப்போதும் வெற்றி உண்டு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கடைசியாய் ஒன்றை சொல்லி செய்தியை நிறுத்த விரும்புகிறேன். கடைசியிலே ஆண்டவர் அர்மகதோனிலே வெற்றி சிறப்பார். அல்லேலூயா. அர்மகதோனிலே வெற்றி சிறப்பார். வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 14வது வசனம். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார், அவர்களை ஜெயிப்பார். அவரோடே கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே கடைசி அந்த அந்தி கிறிஸ்துவினுடைய ஆட்சியின் கடைசியில் அர்மகதோனிலே அவர்கள் எல்லாம் கூடி வந்து யுத்தம் செய்யும் பொழுது இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து நம்மையும் சேர்த்து அழைத்து கொண்டு பூமிக்கு வருவார், ஒலிவமலையில் இறங்குவார், அர்மகதோனிலே யுத்தம் செய்வார். அல்லேலூயா. அந்த யுத்தத்திலே அந்தி கிறிஸ்துவை அவனுடைய கூட்டங்களை அவர் ஜெயிப்பார். அதோடு மனித ஆளுகை முடிவடைந்துவிடும். அதுக்கு பிறகு 1000 வருட கிறிஸ்துவின் ஆட்சி, பிறகு நித்திய ஆட்சி. அல்லேலூயா. மனித ஆளுகைகளுக்கே ஒரு முடிவுண்டாக்கக்கூடிய ஒரு அர்மகதோன் யுத்தத்தை அவர் செய்து வெற்றி சிறக்க போகிறார். அல்லேலூயா. அந்தி கிறிஸ்துவை மட்டுமல்ல, மொத்த மனித ஆட்சிகளுக்கும் முடிவு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கள்ள தீர்க்கதரிசிக்கு முடிவு.
அந்த ஒரு கள்ள தீர்க்கதரிசிக்கு மட்டும் இல்லை, அத்தனை கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் முடிவு. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிசாசுக்கு 1000 வருட சிறை தண்டனை, பாதாளத்தில் சிறை வைக்கிற காரியம். இப்படியெல்லாம் ஆண்டவர் அந்த அர்மகதோனிலே ஒரு பெரிய ஜெயம் எடுப்பார். அதுக்கு பிறகு எப்பொழுதும் கிறிஸ்துவின் ஆட்சி தான். அல்லேலூயா, பூமியில் 1000 வருட ஆட்சி, நித்தியம் முழுவதும் தேவனுடைய ஆட்சி. அல்லேலூயா. ஸோ அப்படி ஒரு முடிவு ஜெயம் எடுப்பதற்கு அதுக்கு பிறகு எருசலேம் யுத்தம் ஒன்று உண்டு என்பதையும் வேதத்தில் படிக்கிறோம். அது 1000 வருஷ அரசாட்சி முடிஞ்சு அதுவும் நடக்கும். ஆனால் இந்த அர்மகதோன் யுத்தத்திலே மனித ஆளுகைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டி விடுவார். அல்லேலூயா. எனவே அன்பர்களே, இப்படிப்பட்ட ஒரு இறுதி ஜெயத்துக்காக, மகிமையான ஜெயத்துக்காக கர்த்தர் நம்மையும் ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நமக்காக வாழ்க்கையில் செங்கடலில் செய்தது போல செய்து வெற்றி தர வல்லவர் சிலுவையில் நமக்காக ஒரு பெரிய வெற்றியை சம்பாதித்து அந்த ஜெயத்தை நமக்கு தந்திருக்கிறார். இனி நாள்தோறும் அனுதின வாழ்வில் ஜெயமெடுப்பதற்கு ஆண்டவர் நம்மை வெற்றி சிறக்க பண்ணி வெற்றி பவனி செல்ல வைத்து கொண்டே இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவருடைய ரகசிய வருகையில் நம்மை தம்மோடு சேர்த்து கொண்டு பிறகு அவர் பூமிக்கு வரும் பொழுது நம்மையும் அழைத்து கொண்டு வந்து, அதான் அந்த வசனத்தில் சொல்லியிருக்கு, அவரோடு நிற்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களும். அந்தி கிறிஸ்து எதிர்கூட்டம், இயேசுவோடு கூட நிற்கிற கூட்டம் நாம் தான். அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்கள். ஹல்லேலூயா. ஸோ இந்த கூட்டம், ஸோ எல்லாவற்றிலும் இந்த 2 கூட்டங்களையும் நாம் பார்க்கிறோம். கர்த்தர் இயேசு எப்படி ஜெயம் எடுக்கிறார் என்பதையும் பார்த்தோம். இயேசுவோடு நிற்கிறவர்களுக்கு அந்த ஜெயம் எப்படி சொந்தமாகிறது என்பதையும் பார்த்தோம். அர்மகதோனிலே லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நல்லா ஜெபம் பண்ணுங்க. சும்மா நீங்க அப்படியே ஏதோ நினைச்சிட்டு இருக்காதீங்க. நீங்க வாய் திறந்து இந்த வார்த்தைகளை சொல்ல சொல்ல கர்த்தர் ஒரு கிரியை கட்டாயம் உங்களுக்குள் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, அனுதின வாழ்வில் என்னை வெற்றி சிறக்க பண்ணுங்கப்பா, வெற்றி சிறக்க பண்ணுங்கப்பா, வெற்றி சிறக்க பண்ணுங்கப்பா. அனுதினமும் ஆமேன் ஆமேன் வெற்றி எடுக்கணும். மாம்சம் போராடி கொண்டே இருக்கிறது. ஆமேன், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உலகம் இழுத்து கொண்டே இருக்கிறது, உலக ஆசை இழுத்து கொண்டே இருக்கிறது. இதையெல்லாம் ஜெயிக்கும்படி பாவம் சுற்றி 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 வருகிறது. ஆமேன், இதை ஜெயிக்கணுமே ஜெயிக்கணுமே. அனுதினமும் வெற்றி சிறக்க பண்ணும், வெற்றி சிறக்க பண்ணும். ஹல்லேலூயா. பிசாசின் தந்திரம் தந்திரம் ரொம்ப ஏமாற்ற பார்க்கிறது. இயேசுவே அவைகளை வெற்றி அனுதினமும் வெற்றி சிறந்து வெற்றி பவனி, வெற்றி பவனி. நான் வெளியே புறப்படுவதும் திரும்பி வருவதும் ஒரு வெற்றி பவனியா இருக்கணும், வெற்றி பவனியா இருக்கணும். என் வீட்டுக்குள்ள நடமாடுவது கூட வெற்றி பவனியா இருக்கணும். சபைக்குள்ள வருவது, சபையிலிருந்து எழும்பி போவது வெற்றி பவனி, வெற்றி பவனி. நாங்க ஊழியத்துக்கு போறது வெற்றி பவனி, வெற்றி பவனி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போறவர்களுக்குள்ளேயும் கர்த்தரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்தி கொண்டிருக்கணும். க்ளோரி, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு நாள் அர்மகதோன் யுத்தத்திலே உம்மோடு கூட நிற்கிற அந்த அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்கள், அந்த கூட்டத்தில் நானும் நிற்கணும், அந்த கூட்டத்தில் நானும் நிற்கணும். அதற்காக என்னை ஆயத்தப்படுத்தும். உம்முடைய வருகைக்கு என்னை ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் வருகைக்கு எப்பொழுதும் ஆயத்தம் தாரும். நாள்தோறும் அந்த ஆயத்தத்தை எனக்குள் தாரும், அந்த விழிப்பை எனக்குள் தாரும். ஆமென். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொன்ன தெய்வமே, அந்த அனுபவத்தில் எங்களை நடத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஆவியின் அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகள் ஆவிக்குள்ளாகி, ஆமீன், பரிசுத்த ஆவிக்கு இடம் கொடுங்க, பரிசுத்த ஆவிக்கு இடம் கொடுங்க. அந்நிய பாஷைகளை பேசி மகிமைப்படுத்துங்க. ஆமென், ஆமென். இந்த 4 வெற்றிகளும் நமக்கு சொந்தம், நமக்கு சொந்தம், நமக்கு சொந்தம். அதற்கேற்ப தகுதி வரட்டும், ஆயத்தம் வரட்டும், விழிப்பு வரட்டும். க்ளோரி, 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 க்ளோரி. ஆமென், 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 ஆமென். ரிகா ஷிபா ரபோ தரா ஷந்துனா லிகபலபோ ரிபிகம் சனமோ திலிகன் சுஹரபத ரகபலா ஷந்துனா புதுரிபி ஷுபுலபதரா லிஃபிர் விரிவிரி கபலபு கமனமோ ரிகபலபோ ஷிபலபோ ரிபி கமனமோ லபதரா ஷந்துனா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செங்கடலின் வெற்றி எனக்கும் நீர் தருகிறீர், எனக்கும் தருகிறீர். நீர் எனக்கும் சத்ருவுக்கும் நடு நின்று யுத்தம் பண்ணி ஜெயம் தருகிறீர். உரபா லபு கபரா ஷந்துனா தீர ஹல பௌரி அந்தலா. சிலுவையின் வெற்றி ஒவ்வொன்றும்
ஒவ்வொன்றும் எனக்கு சொந்தம், எனக்கு சொந்தம். ஒன்று கூட நான் இழக்காமல் எல்லாம் பெற்றுக்கொள்ளுகிறேன். கடைசி மட்டும் நிலை நிறுத்துவீர். க்ளோரி 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 க்ளோரி. லிஃபனமா ஷிபலா துரா கலபா ரியா துரா சந்துனா பௌரியா லிபி கம்பௌதரா. அன்றாட வாழ்விலே ஆமேன் உலகம் மாம்சம் பிசாசை ஜெயிக்கும்படியாய், ஜெயம் சிறக்கும்படியாய், வெற்றி பவனியாய் என் வாழ்க்கை மாறும்படியாய். க்ளோரி 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 க்ளோரி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சோதரம் 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 சோதரா. ஆமென். இயேசுவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும்படியாய், அர்மகதோன் யுத்தத்துக்காய் ஒலிவ மலையில் நீர் இறங்கி வரும்பொழுது உம்மோடு கூட வரும்படியாய் அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட உண்மையுள்ள கூட்டத்தில் நானும் காணப்படத்தக்கதாய் ஆமென் ஆமென். ஆயத்தப்படுத்தும் தகுதி, ஆயத்தம், விழிப்பு இவைகளை தாரும். தகுதிப்படுத்தும், ஆயத்தப்படுத்தும், விழிப்போடு வாழ உதவி செய்யும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட். அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, அப்பா, வெற்றி சிறக்கிற கர்த்தர், நீர் வெற்றி சிறக்கும் பொழுது அந்த முழு வெற்றி எங்களுக்கு சொந்தம். அந்த பாக்கியத்தை குறித்து 4 சம்பவங்களில் தியானித்தோம் அப்பா. இவைகள் முழுவதையும் நாங்கள் அனுபவித்து ஜெயமாய் வாழ்வதற்கு இந்த ஜெயத்தின் ஆண்டிலே எங்களை வழிநடத்தும் என்று கெஞ்சுகிறோம். ஒவ்வொருவர் வாழ்விலும் தனித்தனியாய் நீர் ஈடுபட்டு தனித்தனியாய் அவங்க வாழ்க்கையில் எந்த இடத்துல தோல்வி இருக்கிறது அந்த இடங்களில் ஜெயத்தை தாரும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்தும். ஆண்டவருடைய கிருபைக்கும் ஜெயத்துக்கும் ஒப்பு கொடுக்கிறோம். துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.